ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சுற்றுலா பயணிகளிடையே நேரடியாக குறிவைத்து நடத்தப்பட்ட திட்டமிட்ட வன்முறையாகும். மதியம் 2:30 மணியளவில் பைசாரான் பள்ளத்தாக்கில் சுற்றுலாவுக்காக வந்திருந்த நபர்கள் மீது பயங்கரவாதிகள் திடீரென காட்டுக்குள்ளிருந்து வெளிவந்து துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பினர் பாகிஸ்தானை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். மேலும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் கிளையாகவும் இந்த அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர். 2019ஆம் ஆண்டு பிரிவு 370 நீக்கப்பட்டதன் காரணமாக பின்னர் TRF உருவாக்கப்பட்டது. இதன் நிறுவனராக லஷ்கரின் முக்கிய உறுப்பினரான ஷேக் ஷஜாத் குல் விளங்குகிறார். 2022இல் இவர் இந்திய அரசால் பயங்கரவாதியாகவும் அறிவிக்கப்பட்டார். TRF முதலில் ஆன்லைன் அமைப்பாக தொடங்கியது. ஆனால் மிக சிறிய காலத்திலேயே இது பயங்கரவாத அமைப்புகளின் பயங்கரவாதிகளை இணைத்து ஆஃப்லைன் தாக்குதல்களிலும் ஈடுபட்டது. 2022ஆம் ஆண்டு 172 பயங்கரவாதிகள் காஷ்மீரில் கொல்லப்பட்டதிலேயே 108 பேர் TRF உடன் தொடர்புடையவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது அரங்கேறிய பஹல்காம் தாக்குதல் மத அடிப்படையிலேயே நடத்தப்பட்டு உள்ளது என பொதுவாக விமர்சிக்கப்படுகிறது. மேலும் தாக்குதலுக்கு முன் சுற்றுலா பயணிகளிடம் தீவிரவாதிகள் மத அடையாளம் குறித்த தகவல்களையும் சேகரித்து உள்ளனர். மேலும் பெண்களை விடுத்து ஆண்களை மட்டுமே குறிவைத்து சுட்டு உள்ளனர். தீவிரவாதிகள் நடத்தியுள்ள இந்த கொடூர இரக்கமற்ற தாக்குதலில் இந்திய கடற்படையின் லெப்டினன்ட் வினய் நர்வால், ஹைதராபாத் உளவுத்துறை அதிகாரி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டாக்டர் பரமேஸ்வரம் உள்ளிட்ட சிலர் காயமடைந்து உள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் காயமடைந்த சில நபர்கள் குதிரைகளில் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு உள்ளனர். தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை தேடி வரும் நிலையில் பிரதமர் மோடி தனது வெளிநாட்டு பயணத்தை நிறுத்தி வைத்துவிட்டு இந்தியா திரும்பி பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் ஸ்ரீநகருக்கு சென்று நிலைமையை மதிப்பீடு செய்தார். அது மட்டும் இல்லாமல் TRF அமைப்பின் பின்புலத்தில் பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் இருந்து செயல்படும் லஷ்கர் அமைப்பும் ISI நிழலிலும் செயல்படும் திட்டமிடல்களும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக TRF அமைப்பின் முக்கிய நோக்கம் காஷ்மீரின் சுற்றுலா மற்றும் பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையில் பயமுறுத்தல்களை உருவாக்குவதே ஆகும். மேலும் இந்த அமைப்புகளுக்கு எதிராக இந்திய ராணுவம் கடும் நடவடிக்கைகளை எடுக்க தயார் நிலையில் உள்ளது.